சொந்தங்களுக்கு வணக்கம். ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய கடந்த காணொலிகளையும் சொல்லியிருப்போம். இன்றைக்கு பாராளுமன்றம் கூடுகிற அந்த சந்தர்ப்பத்தில் புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவார் என்று. அந்த வகையில் புதிய சபாநாயகர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். பிரதி சபாநாயகர் தலைமையில் ஜெகத் விக்ரமரத்ன அவர்கள் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் அவருடைய பெயரை முன்மொழிய அவர் பின்னர் தன்னுடைய கடமைகளை ஏற்றுக்கொண்டுள்ளார். அவருக்கு சபையில் தமிழ், சிங்கள, முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்த பின்னர் பாராளுமன்ற வளமையான அமர்வுகள் நடந்தது. அந்த அமர்வுகளில் பல காரசாரமான விடயங்கள் பேசப்பட்டது. அதில் மிக முக்கியமான விடயமாக பேசப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா இந்த சாணக்கியன் அவர்களுடைய பேச்சு. சாணக்கியன் அவர்கள் உங்களுக்கு தெரிவிக்கணும், இந்த மயிலத்தம்படு மேய்ச்சல் தடை பிரச்சனை தொடர்பாக பல தடவைகள் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்த வண்ணமே இருக்கிறது. குறிப்பாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மிக பிரதானமான பிரச்சனைகள், அதாவது மிக பிரதானமான தமிழர்களுடைய பிரச்சனைகளில் இந்த மேய்ச்சல் தடை பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதற்கு காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மேய்ச்சல் தடையை சிங்களவர்கள் ஆக்கிரமித்து தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரினோம். அந்த வகையில் இதில் மாடுகள் மேய போன்ற சந்தர்ப்பத்தில் அவை கொல்லப்படுகின்றதும் அல்லது அவை தாக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றது. இற்ற வரைக்குமே அதனூடான பிரதிபலிப்புகளையும் தமிழ் மக்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். கிட்டத்தட்ட மயிலத்த வடிவில் மட்டுமே 6000 ஏக்கரை நீங்கள் மேய்ச்சல் தடையாக வர்த்தமானில் அறிவிக்கணும் என்று சாணக்கியன் அவர்கள் கோரிக்கையை முன்வச்சிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே நீங்கள் முன்னே அரசாங்கங்களில் 3000 ஏக்கர் மேய்ச்சல் தடையாக எடுக்கப்பட்டது. இருந்தாலும் கூட எங்களுக்கு இங்கே மயிலத்தமடுவில் மட்டுமே 6000 ஏக்கர் மேய்ச்சல் தடையாக பெற்று வர்த்தமானில் நீங்கள் அறிவித்து கொடுக்கணும். அது நீங்கள் எங்களுடைய கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய விடயம் என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய அந்த உரையை நிகழ்த்தியிருந்தவர். இந்த உரை தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்று. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக கேள்வி எழுப்புவது வழக்கம். அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அந்த ஏற்கனவே அவருடைய பிரச்சனை போய்கொண்டிருக்கு. இந்த யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் இந்த சுகாதார தொண்டர்கள் தொடர்பாக சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் இவருக்கும் இடையில் ஒரு இழுபறி நிலையை இற்றை வரைக்கும் இருக்கு. கடந்த காணொலியிலும் நாங்கள் சொல்லியிருப்போம். இது தொடர்பாக இவருடைய நீதிமன்ற வழக்கு நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. அதில் 1 லட்சம் ரூபாய் பிணையில் இவர் கூட இருக்கிற அந்த இவருடைய சட்டத்தரணி கௌசல்யாவும் விடுவிக்கப்பட்டிருந்தார். ஆகவே இப்படியாக இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்காக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எழுந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், அதாவது தன்னுடைய ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக தான் பேசணும் என்று சொல்லுகிற இடத்துல சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயசு அவர்கள் இது ஒரு ஒழுங்கு பிரச்சனை அல்ல, திஸ் இஸ் நாட் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று அவர் சொல்ல உடனடியாக சபாநாயகரும் அதற்கு ஆமோதிக்க அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டார். Mantritumaa Kiyan Ramanathan Archuna. I would like to raise a point of order according to the article section number 19 of the standing order. This is regarding a public very important urgent matter that I have noticed last couple of days, and then I notified the Honorable Health Minister also today morning in writing. This is regarding teaching hospital Jaffna. I would like to say this in Tamil because most of my people will listen this. This is not a point of order. මේක අපි වෙනම සාකච්ඡා කරන්න පුළුවන්. මේක ඒකට අදාළව කරන්න නෙවෙයි. ගරු අංක 3 ගරු ශානික්කන් රාජපුත්‍රන් රාජපුත්‍රන් රාසමානිකම් මන්ත්‍රම කුෂිකර්ම පස්සම්පත් ඉඩම් හා වාරිමාර්ග අමාත්‍යතුමාගේ ඇසීමට. අර කතානායකතුමා දැන් මේ 3 වෙනි පාර මේ ප්‍රශ්නෙට අහනවා කියලා නැගිට්ටේ එක්ක අහන්න නැත්නම් දෙක එකක් කරත් ගරු කතානායකතුමනි රාජමානිකම් මන්ත්‍රතුමාගේ ප්‍රශ්නවල අයන්න එක. இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பாதுகாப்பு உத்தியோகம் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறைப்பு தொடர்பாக ஏற்கனவே பேசப்பட்டு வந்த வண்ணமே இருக்கிறது. அதில் குறிப்பாக அடிபட்ட பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய பேர் தான். அதற்கு மஹிந்த ராஜபக்சனுடைய மகனான நாமல் ராஜபக்ச, பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். இதால் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும்,
ஆகவே இது தொடர்பாக நீங்கள் சிந்திக்கணும். மஹிந்த ராஜபக்ச உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு என்று அவர் ஒட்டுமொத்தமாக கூறிவிட்டார். இப்போ இன்னொரு முக்கியமான விடயம் வந்திருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா, இது தொடர்பான ஆதரவு நிலைப்பாட்டை தான் தேசிய மக்கள் சக்தி காட்டுமோ என்கின்ற ஒரு அச்சம் ஒன்று மக்கள் மத்தியிலே இருந்து. ஏன்னா பெரும்பாலான மக்கள் இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தரின் எண்ணிக்கை குறைப்புக்கு ஆதரவு தெரிவித்த வண்ணமே இருந்தார். ஏன்னா நாட்டின் பல மில்லியன் ரூபாய் பணம் இதால் சேமிக்கப்படும். கிட்டத்தட்ட 1488 மில்லியன் ரூபாய் கிட்ட இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்காகவே ஒதுக்கப்படுகிறது. அவை இது தொடர்பாக ஆனந்த விஜயபால பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருக்கார். என்று பார்த்தீங்கன்னா, எல்லாரும் யோசிச்சு இருந்தது இது தொடர்பான கரிசனை காட்டுவார்கள், இன்னும் ஓரளவு கூட்டுவார்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் என்று சொன்ன இடத்துல காவல்துறையினரை தவிர ஏனைய பாதுகாப்பு படையினர் மொத்தமாக நீக்கப்படுவார்கள். இனிவரும் காலங்களில் முன்னைய ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் மட்டும்தான் அனுப்பினார். பாதுகாப்பு படையினர் முற்றாக நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்று பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆகவே இது முன்னைய ஜனாதிபதிகளுக்கு ஒரு இடி விழுந்த விடயமாகவே இருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய இந்த பாதுகாப்பு குறைப்பு தொடர்பாக விமர்சனங்களை முன்வைக்கிற தரப்பினர் கூட, பொதுஜன பெரமுன தரப்பினர் கூட இந்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இனிமேல் எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆனால் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றே எதிர்ப்பு கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்னொரு கோரிக்கையை முன்வைச்சிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, வடக்கு கிழக்குக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மீள திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு. என்றால் அது தொடர்பாக அவர்கள் எந்த ஒரு செலவுகளை மேற்கொள்ளாதால மீள திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு. எவ்வளவு தொகை நிதி இது இங்கே அனுப்பப்பட்டது, ஏன் இது மீள திரும்ப அனுப்பப்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கணும் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கோரிக்கை முன்வைத்த இடத்துல அவருடைய ஒளிவாங்கி நிறுத்தப்பட்டு அவர் மீண்டும் அமர்த்தப்பட்டிருக்கிறார். ஆகவே இதுவும் அவர்பால் பார்க்கிற ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு பிரச்சனை தொடர்பாகவும் இவர் பேசுவதாக இருந்தார். அதாவது இந்த வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினருடைய பிரச்சனை தொடர்பாக தான் பாராளுமன்ற அமர்வுகளில் பேசணும்னு சொல்லியிருந்தார். ஆகவே அது தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இனிவரும் காலங்களில் அவருக்கு கிடைக்குமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்ப்போம். ஏன்னா இவர் பேசுகிற ஒவ்வொரு விடயமும் மறுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டு இவர் மீண்டுமே தன்னுடைய இதுக்கேல் அமர்ற சந்தர்ப்பங்கள் தான் இருக்குது. ஆகவே இனிவரும் காலங்களில் இவருடைய பேச்சுக்கள் தொடர்பான கரிசனையை சபாநாயகர் எடுப்பாரா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கடந்த காணொலியிலே நாங்கள் முழுமையாக இந்தியாவில் வச்சு அன்ரோ மாரசநாயக்க ஆற்றிய உரைகளை நாங்கள் போட்டிருப்போம். அந்த உரையை முழுமையான உரையாகவே நாங்கள் போட்டிருப்போம். அதில் அன்ரோ மாரசநாயக்க அவர்கள் இந்த தமிழர்களுடைய தீர்வு திட்டம் தொடர்பாக எந்த ஒரு விடயங்களையும் முன்வைக்கவில்லை. ஆனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பான தீர்வு திட்டங்களோட நாங்கள் பயணிக்க வேண்டும், அது மட்டுமில்லாமல் இலங்கை அரசு தமிழர்களுடைய தீர்வு திட்டங்களை அவர்களுடைய அபிலாஷைகளை சுயநிர்ணய உரிமையை முற்றாக நிறைவு செய்யும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்கின்ற பொருளில் அவர் கழிச்சிருக்கிறார். யாரு? மோடி அவர்கள். பிறகு நரேந்திர மோடி பேசுகின்ற பொழுது மாகாண சபை தேர்தல்களையும் உடனடியாக நடத்தும் இந்த அரசாங்கம் நடத்தும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம், அதற்குரிய நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே இந்த விடயங்கள் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இதை ஒப்பிட்டு பார்க்குற ஒரு பாணியும் மக்கள் மத்தியில் போயிருக்கு. அதாவது இந்திய பிரதமர் தமிழருடைய தீர்வு திட்டங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றார். ஆனால் அன்ரோ மாரசநாயக்க அவர்கள் தன்னுடைய உரையில இதை எடுத்துக்காட்டாக கூட முன்வைக்கவில்லை. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பரிசீலிக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே இது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருப்பார் கட்சி சார்பாக. இந்த கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை இதை இந்திய அரசாங்கம் அன்றோட்ட முன்வைக்கணும் என்று. அந்த வகையில தான் மோடி அவர்கள் முன்வைத்தாரா என்கின்ற விடயமும் இங்கே பேசப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்திய பிரதமர் ஒருவர் முன்வைத்திருக்கிறார், ஆனால் இலங்கை ஜனாதிபதி தொடர்பாக இந்த விடயங்களை பேசியலை என்றும் மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே தேசிய மக்கள் சக்தி இனிவரும் காலங்களில் இந்த நிலைப்பாடு எடுக்க போகுது. ஏன்னா இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு தேசிய மக்கள் சக்தியில். அதை குறிப்பாக அன்ரோ மாரசநாயக்கவிலிருந்து ஒரு தெளிவான ஒரு முழுமையான பதில் இன்னுமே தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் தொடர்பாக வரையில்லை. அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயம் பார்க்கணும், அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக. அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக பல விடயங்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. அதுல இவர் தன்னுடைய வைத்திய அதிகாரி பதவியை ராஜினாமா செய்யவில்லை. இவர் அதனை செய்த பின்னர் தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியானவர். ஆகவே இவருடைய பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்ய வைக்கணும். அதாவது இவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்றதை இவர் தகுதி நீக்கம் செய்யணும் என்கின்ற பொருள்பட
ஒசேல கீரத் என்பவர், அதாவது சிங்கள சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தவர். அந்த வழக்கு இன்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த விசாரணையின் தீர்ப்புகள் ஜனவரி 15ஆம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த விடயம் ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் பதவி நீங்கி, அதாவது தன்னுடைய வைத்திய அதிகாரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டேன் என்கின்ற விதத்தில் தான் கழிச்சிருந்தவர். இருந்தாலும் கூட அவர் மேல தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழர் தரப்பிட்ட இருந்து இல்லாமல் சிங்கள தரப்பிட்ட இருந்து அதிகமான தாக்குதல்கள் இவர் மேல வந்த வண்ணமே இருக்கின்றது. பல நேர்காணல்கள் கூட இவருடைய கருத்துக்கள் கோமாளித்தனமாக இருக்கின்றது என்ற பொருள்பட சிங்கள ஊடகங்கள் கருத்துக்களை வெளிவிட்ட வண்ணமே இருக்கின்றது. ஆகவே இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இவருடைய வைத்திய அதிகாரி பதவியை ராஜினாமா செய்தாரா செய்யவில்லையா என்பது தொடர்பாக. ஆகவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை பொறுத்துதான் இந்த விடயத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஆகவே இது ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது. இப்படியாக பல விடயங்கள் எங்களுடைய அரசியல் களங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்தும் இந்த அரசியல் மாற்றங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா படியின் சேனலோடு இணைஞ்சிருக்கோம். நன்றி, வணக்கம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, உண்மையிலே இது இந்த பாராளுமன்றத்திலே இன்றுதான் முதலாவது கேள்வி பதிலுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையிலே கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது தொடர்பாக எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் உரிய கேபினட் அமைச்சர் முதலாவது வாரத்திலே நாங்கள் இந்த கேள்வி எழுப்பும் பொழுது இது ஒரு கேபினட் மட்டத்திலே எடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை, இது தீர்மானம். கௌரவ பிரதி அமைச்சருக்கும் எனக்கும் எதிராக எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை. அவர் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு, ஆனால் இந்த ஒரு கேள்வி பதில் விடயத்திலே கேபினட் அமைச்சர் இந்த சபையிலே ஒரு பதிலை தந்திருந்தால் இதை விட கூட பொருத்தமாக இருக்கும் என்றதையும் சொல்லி, இந்த மேச்சத்தரை பிரச்சனை என்றது வடக்கு கிழக்கிலே, இது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு என்ற பிரதேசம் மற்றும் குறித்து போட்டிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கிலே இந்த மேய்ச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்களிலும் இருக்கு. கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீங்கள். இது ஒரு அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு வந்து என்னை போன்றோருக்கு எதிராக சில மத தலைவர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால் அடித்து என்னுடைய முதுகெலும்பை உடைக்க போறேன் எல்லாம் சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து விட்டது. அந்த வகையிலே இந்த மேய்ச்சல் தரை பிரச்சனை சம்பந்தமாக மயிலத்தமடு, அதே போல கெவிலியாமடு, அதே போல மட்டக்களப்பிலே உன்னிச்சை, மேசைக்கல் பிரதேசம், கருவாச்சோலை, இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டும் பல பிரதேசங்களிலே மேய்ச்சத்தரை பிரச்சனை இருக்கு. எனக்கு அம்பாறை மாவட்டத்திலையும் வட்டமடு என்ற பிரதேசத்திலையும் இருக்கு, திருவோணமலையிலையும் இருக்கு. அப்ப இந்த மேய்ச்சல் தரை, இந்த நிலங்களை ஒரு மேய்ச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான் நீண்ட காலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. ஆனால் அது வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு 2010ஆம் ஆண்டிலிருந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. தயவு செய்து ஒரு சில நிமிடங்களை தாங்க. நான் இந்த விளக்கமாக இதை சொல்றதுக்கான காரணம், இந்த பிரச்சனை அரசு அதிகாரிகள் மிக இலகுவாக இது ஃபாரஸ்டோட சம்பந்தப்பட்டது, இல்லைண்டா ஃபாரஸ்ட் சொல்வார்கள் இது மகாவலியோட சம்பந்தப்பட்டது, இல்லாட்டி ஃபாரஸ்டும் மகாவலியும் 2 பேரும் இணைந்து சொல்வார்கள் இது பிரதேச செயலகம், இல்லாட்டி இது அரச நிலம் என்று. ஆனால் இந்த மயிலத்தமடுவை ஒரு உதாரணமாக எடுத்தால், மயிலத்தமடு இருக்கிற பிரதேசத்தில் 26,000 ஏக்கர் நிலம் அந்த பிரதேசத்தில் இருக்கு. எத்தனையோ ஆண்டுகளாக பெரும்போக செயல் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய கால்நடைகளை இந்த மேய்ச்சத்தரைக்கு கொண்டு போக சொல்லி விவசாய ஆரம்ப கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையிலே இந்த நிலங்களை ஒரு மேய்ச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு கடந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியிலே சில விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்தோம். அந்த நேரத்திலே 3000 ஏக்கர் அரசாங்கம் அதை வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்காக சொல்லியிருந்தார்கள். நாங்கள் மயிலத்தமடுவிலே மட்டும் 6000 ஏக்கர் வேணும் என்று சொல்லியிருந்தாங்க. அப்ப என்னுடைய முதலாவது கேள்வி, நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக முதலாவது ஸ்டெப்லே இருந்து மீண்டும் நாங்கள் ප්‍රශ්නය තමයි යහන්නේ. මොකද ප්‍රශ්නේ බැරෑරුම් ප්‍රශ්නයක්, මුළු ප්‍රශ්නේ කිව්වේ නැත්නම් නිකන් ප්‍රශ්නේ අහලා වැඩක් නැහැ කතානායකතුමා. அந்த வகையிலே இது இந்த ஆரம்பிக்க போறோமா இல்லை என்று சொன்னால் கடந்த அரசாங்கம் அந்த முன்னெடுத்து வந்த செயல்பாடுகளை அதிலே இருந்து நாங்கள் தொடர போறோமான்றதுதான் முதலாவது கேள்வி. ඕමන්තුතුමා දැන් අපි අලුතෙන් ක්‍රියාත්මක කරනවද කලින් එක ක්‍රියාත්මක කරනවද කියන එකට ඔබතුමාට පිළිතුර තමයි මේක ඔබතුමා දන්නවා කාලයක් තිස්සේ ඇදෙන ප්‍රශ්නයක් ඔබතුමා කිව්වා වගේම ඒ වගේම සංකීර්ණ සහ සංවේදී කාරණාවන් මෙහි තිබෙනවා. අපි අලුතෙන් පටන් ගන්නවා කියලා එකක් නෑ. දැන් තොරතුරු තවදුරටත් විස්තර ටිකක් කියනවා නම්
කෝරපත්ව දකුණ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාශත් මයිලත්තුමඩු ප්‍රදේශයේ මහවැලි අධිකාරියට අයිති ඉඩම්වල මේ තෘණභූමි තියෙනවා. දැනටමත් මහවැලි අධිකාරිය අකර 1300ක පමණ මේ මයිම් ගල් දාලා මේක වෙන් කරන්න අදාළ කටයුතු පටන් අරගෙන තියෙනවා. ඒ වගේම වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුවට අයිති ඉඩම් වලට මේ ගවයින් ඇතුළු කරලා දැනටම කැම සඳහා ඇතුළත් කරලා තියෙනවා. తాවකාලිකව මේ ගැසට් කරන්න එකට කලින් తాවකාලිකව වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව මේ සඳහා ගොවියන්ට ඉඩ ලබා දීලා තියෙනවා. එතකොට මේවා දැන් ඇත්තටම ක්‍රියාත්මක වෙන්නේ අලුතෙන් පටන් ගන්නවා කියලා මේ අපි සාකච්ඡා මට්ටමේ තියෙන ඒවා නෙවෙයි යම් ක්‍රියාදාමයක් යනවා. ඒ වගේම ප්‍රාදේශීය ලේකම්ලා හරහා මේ සම්බන්ධයෙන් සාකච්ඡා වෙලා තිනවා. මේ ආයතන අතර සාකච්ඡා වෙමින් තිබෙනවා. ඒ හින්දා ක්‍රියාදාමයක් යනවා. සමහර ඒවාට මේ නීතිමය ක්‍රියාමාර්ගත් ගනිමින් තිබෙනවා. கௌரவ சபாநாயகர்களே, என்னுடைய இரண்டாவது கேள்வி என்னென்று சொன்னால், சரி, கௌரவ அமைச்சர் சொன்னது போல இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஒரு கூட்டத்தொண்டை ஏற்பாடு செய்யுங்கள். நான் நினைக்கிறேன் இது கட்சிகளுக்கு அப்பால் பட்டு சென்று இது தமிழ் அரசியல் தரப்பில் இருக்கும் அனைவரும் அக்கறையாக இருக்கும் ஒரு விடயம். அந்த வகையில் இது தொடர்பாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் எங்களுடைய முன்மொழிவுகளை நாங்கள் தாரோம். ஆனால் அது வரைக்கும் அந்த காலப்பகுதி வரைக்கும் நஷ்டஈடு வழங்குவது, கம்பன்சேஷன், இந்த நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாக இதிலே அத்துமீறி சட்டவிரோதமாக அந்த இடத்திலே குடியேறியிருந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தரப்பினால் எத்தனையோ 280க்கு அதிகமான கால்நடைகள் கொல்லப்பட்டனர். நாங்கள் அந்த இடத்திலே நான் ஒரு வழக்காளியாக நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதிலே 13 பேரை அகற்றுமாறு ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவை தந்து அந்த உத்தரவை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை. இன்று வரைக்கும் அதிலே 7 பேர் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள். இவர்களால் கொல்லப்பட்ட இந்த பசுக்களுக்கு கடந்த காலத்திலே நஷ்டஈடு வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த நஷ்டஈடு வழங்குவதற்கு அவங்களுடைய பட்டியலை அனுப்பியும் அந்த நஷ்டஈடு வழங்கவில்லை. அது மட்டுமில்லாமல் கெவிலியாமடு என்ற பிரதேசத்திலே ஒரு அடாவடித்தனமான ஒரு பிக்கு அந்த இடத்திலே இருந்து அந்த ஃபாரஸ்ட் யானவேலிக்கு உள்பட்ட பிரதேசத்திலே அவங்கள் பயிர் செய்து கொண்டு அந்த பயிரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பயிரை செய்வதற்கு வழங்கி அந்த இடத்துக்கு செல்லும் கால்நடைகளை அடைத்து அந்த கால்நடைகளை சித்திரவதை செய்து வித்து பல குழப்பங்களை ஏற்பாடு செய்கிறார். அதே போல இந்த விவசாயத்திலே ஈடுபடுறவர்களுக்கு இந்த நஷ்டஈடு வழங்கும் பொழுது அதோட சேர்த்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதை சேர்த்து நஷ்டஈடு வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கா என்றால், வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிவு செய்யறதுக்கு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தான் கால அவகாசம் கொடுத்திருக்கு பெரும்போச்சையிலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர். அந்த வகையிலே இந்த விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கான்றதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி. මහිතනය එතුමා වන්දි ලබා දීමත් සම්බන්ධයෙන් කටයුතු කරන්න එක ප්‍රශ්නයට අදාළව මට නිශ්චිත පිළිතුරක් මේ වෙලාවේ දෙන්න බෑ. මේ ප්‍රශ්නයට අදාළව මම ඉස්සෙල්ලා කිව්වා වගේ මේක සංකීර්ණ ප්‍රශ්නයක්, කාලයක් තිස්සේ ඇදලා එන ප්‍රශ්නයක්, ඒ වගේම සංවේදී කාරණා තියෙන ප්‍රශ්නයක්. ඒ සම්බන්ධව අපි ඇත්තටම අමාත්‍යාංශයක් විදිහට අපේ ප්‍රතිපත්තිය අනුවත් නිෂ්පාදන ආර්ථිකයක් ඇති කිරීමෙන් තමයි අපේ අරමුණ. ඒ අදින් මේ පශු සම්පත් සම්බන්ධයෙන් අපි ඊටමත් ඕනෑකමින් සහ වගකීමෙන් බලනවා. ඔවුන් සඳහා පහසුකම් සැපයීම සඳහා අපේ අරමුණක් තිබෙනවා. ඒ අර්ථයෙන් මේ ප්‍රශ්නය මෙහි විතරක් නෙවෙයි බොහෝ තැන්වල හම්බතුරත් මේ ප්‍රශ්නය ඇවිල්ලා තිනවා, අනුරාධපුරත් මේ ප්‍රශ්නය ඇවිල්ලා තිනවා. තෘණභූමි ගවයන් නැති කිරීම සඳහා ඔවුන්ගේ ආහාර සඳහා තෘණභූමි වෙන් කිරීම සම්බන්ධ මේ සම්බන්ධව අපි ස්ථිර විසඳුමක් ලබා දීමට මේ පාර්ශ්වයන් එක්ක ආයතන කීපයක් තිබෙනවා. ඒ ආයතන එක්ක ගනුදෙනු කරමින් සාකච්ඡා කරමින් ස්ථිර විසඳුමක් ලබා දීම සඳහා අපි ඕනෑකමින් ඉන්නවා අමාත්‍යාංශයක් විදිහට. ඒ සඳහා කටයුතු කරනවා කියලා එතුමා අතර දැනුම් දෙන්න කැමතියි. එතුමා ගොඩක් කරුණු කියන ඒ සම්බන්ධයෙන් අතරම මට මේ ප්‍රශ්නෙට අදාළව ප්‍රමාණයි මට උත්තර දෙන්න පුළුවන්. ඒ සීමාව ඇතුලේ අපි අමාත්‍යාංශයක් විදිහට මේකට අදාළ පියවරක් ගන්න කැමතියි කියලා කියන්න කැමතියි. බොහොම සුළුයි.